கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை எண்ணாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பினான். Numbers 24:1. Now when Balaam saw that it pleased the Lord to bless Israel, he did not go as other times to seek to use sorcery, but he set his face toward the wilderness என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலை தேவ மக்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமானது, விருப்பமானது என்று பிலேயாம் இஸ்ரவேலர் தங்கள் கோத்திரங்களின்படியே பாளையம் இறக்கிறதை பார்த்த பொழுது அவர்களுக்குள்ளே இருந்த ஐக்கியம், ஒழுங்கு, கீழ்ப்படிதல், அழகு இவைகளெல்லாம் பார்த்த பொழுது தேவ ஆவியானவர் அவர் மேல் கடந்து வந்தார். சடங்கு சம்பிரதாயங்களை காட்டிலும் பிலேயாம் தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டதினாலே இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை சபிப்பது என்பது இயலாத முடியாத ஒரு காரியம் என்பதை பிலேயாம் நன்றாக தெளிவாக அறிந்திருந்தார். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த சாபமும் நம்மேல் வந்து பலிக்காது என்பதை இவ்வார்த்தையின் மூலமாக அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.